எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்ஸ் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே இருப்பாங்க. எய்தர் நம்ம பழகின பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல நமக்கு பெஸ்டா ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்கலாம். அது லவ்வரா தான் இருக்கணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாமே. அக்கம் பக்கத்துலயும் சரி, இல்ல நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூடயும் சரி, சந்தோஷமா பழகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு வெளிநாட்டு போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ, இல்ல வேற வீட்டுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைச்சாலோ, இல்ல நமக்கு க்ளோஸா பழகினவங்களுக்கு வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க போனாலோ, அந்த ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா நமக்கு அதோட வழிகள் இருக்கும். ஆனா ஒன்னு அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த வழியை நினைச்சிட்டே உட்காந்து யோசிக்காம அவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவங்க போறாங்க. சரிங்களா? அதனால சரி, இவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம், இவங்க வரலன்னா நம்ம லைஃப் இப்படிதான் இருந்திருப்போம், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ல அவங்க எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. டச் இல்லாம அவங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு மீட் பண்ணி ஹாப்பியா இருக்க கத்துக்கோங்க. நம்மளை விட்டு இந்த பர்சன் போறாங்களேன்னு யோசிக்காதீங்க. நிரந்தரமா போறது இல்ல, என்னைக்குமே நம்மள ஒருத்தவங்களா நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. தேவையில்லாம எதுக்கு அப்செட் ஆகி உட்காராம எதுவும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.